الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما نحل والد ولده من نحل أفضل من أدب حسن. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வமாகும். அந்த குழந்தைகளை ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அந்த குழந்தைகளின் அறிவை, ஆற்றலை, வீரத்தை, தக்வாவை வளர்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் என்ன, அந்த குழந்தைகளின் மீது நாம் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் குழந்தைகளின் விடுமுறை காலங்களிலே குறிப்பாக நாம் கவனத்தில் கொள்வது மிக பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பான பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், காசு பணத்தை கொடுத்திருக்கிறார். வியாபாரம் செய்கிறோம் அல்லது ஏதேனும் தொழில் துறைகளிலே ஈடுபடுகிறோம், வேலை வாய்ப்புகளிலே நாம் பயன்படுத்தி கொள்கிறோம், காசு பணங்கள் வருகிறது. நான் வர்ற காசை நாம் அப்படியே வச்சிருக்கிறதுக்கு விரும்புகிறதில்லை. அதை எதில் நம்ம முதலீடு செஞ்சால் நமக்கு காசு அதிகமாகிக்கிட்டே போகும், அதை பல்கி பெறுகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்கிறோம். ஏன்னா விலைவாசி கூடிக்கிட்டே போகுது. சும்மா காசு பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் சரியாக வராது. அதை ஏதாவது ஒரு வியாபாரத்தில்
அல்லது பார்ட்னர்ஷிப்பாக பங்குதாரரா அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒன்று காசை பெருக்கிக்கிட்டே இருக்கணும், வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம எப்படி கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும், முறையாக வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளை பெற்றெடுத்துட்டோம், வேளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அந்த குழந்தைகள் வளர்ந்துடுறாங்க, ஒவ்வொரு வயசிலும் என்ன அறிவு ஏற்படுகிறதோ அது வந்து விடுகிறது என்று நாம் பொதுவாக நம்முடைய குழந்தைகளை விட்டுவிட முடியாது. குழந்தைகளின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுடைய அசைவுகள், அமைதிகள் அனைத்தின் மீதும் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றெடுத்த குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய பேர்த்திகள் எல்லாவற்றின் மீதும் நாம் ஒரு கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலம் இருக்கிறதே, இன்றைய சூழ்நிலை, மக்கள் வெளியிலே போகக்கூடிய அமைப்பு, கல்வியின் சூழ்நிலை, நண்பர்களின் சகவாசம், ஊடகங்களின் ஊடுருவல், இது போன்றவைகளெல்லாம் குழந்தைகளின் உள்ளங்களை ஒரு மாதிரியாக ஆக்கி கொண்டே இருக்கிறது. அது என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஏதோ அந்த குழந்தைகளின் உள்ளங்களை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோமா இல்லையா, 8th படிச்சுக்கிட்டு இந்த குழந்தைய காணோம், இந்த தந்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுங்க. 9th படிச்சுருக்கிற பெண் குழந்தைய காணோம், 10th படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைய காணோம். எல்லா ஊர்களையும் நடக்கும். இந்த குழந்தைகள் விரக்தியாக ஆகுவதற்கான காரணம் என்ன? மனதிலே ஒரு இறுக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலிலே, ஹதீஸ்களிலே இதற்கான தெளிவுகள் நிச்சயமாக இல்லாமல் இருக்காது. எல்லா துறைகளையும் அலசி ஆராய்ந்து பேசி ஒரு தீர்வையும் தெளிவையும் தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குழந்தைகள் விஷயத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயம் போதித்திருப்பார்கள். நம்முடைய கவனங்களிலே அது வராமல் இருக்கலாம். கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துடுங்க, முன்னாடி வந்துருக்குதா. நம்முடைய கவனங்களிலே அது வராமல் இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்து கூட நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம். எனவே இது போன்ற விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த முறைகளை நிச்சயமாக நாம் பின்பற்றி அணுகாக வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. அல் மால் செல்வமும், வல் பனூன உங்களுடைய குழந்தைகளும், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறதுக்கு பொருளாதாரமும் வேணும், குழந்தைகளும் வேணும். நமக்கு ஏதாவது ஒன்று வயசாகி போச்சு, முடியலைன்னா நம்ம பிள்ளைங்க பார்க்கணும்ல, இப்படி ஒரு வசனம் வருகிறது. அதே குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு வசனம் வருகிறது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா தான், குழப்பம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்களை நாம் அலங்காரமாக ஆக்குவது என்றால் எப்படி? குழந்தைகளை நமக்கு அலங்காரமாக அவர்கள் வருவதென்றால் எப்படி? அதே செல்வமும் குழந்தைகளும் நமக்கு ஃபித்னாவாக குழப்பமாக வருவதென்றால் எப்படி? என ரெண்டுமே குர்ஆனில் தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தையை நாம் வளர்க்கிற முறைகளிலே தான் அந்த குழந்தை நமக்கு அலங்காரமாக ஆகுவதும் நமக்கு ஃபித்னாவாக ஆகுவதும் நம்முடைய வளர்ப்பிலே தான் இருக்கிறது என்று தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே சஹாபாக்குடைய காலத்தில் இருந்து, நபி அவருடைய காலத்தில் இருந்து அந்த குழந்தைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறார். நம்ம கல்வியை கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும், நல்லொழுக்கத்தை போதிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு தடவை அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்பதற்காக கையேந்துகிற போதும் நம்முடைய குழந்தைகளுக்காக துஆ செய்வதற்கு எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்காக செய்கிற துஆவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும்
எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வேலைப்பளு அதிகம், எந்த பெற்றோரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவங்க சின்ன வயசு பையன், 10 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அவங்க தாயார் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க, இவரை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. 10 வருஷமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகிட்ட இருந்தாங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும், அம்மாவுடைய சகோதரி, 2 பேரும் என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்தேன். என்னுடைய தாயார் சொன்னாங்க, நபி அவர்களே, உங்களுடைய இந்த சின்ன பணியாளருக்காக, அனஸ் சின்ன பையன் தானே, இந்த சின்ன பணியாளருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக நிறைய துஆ செஞ்சாங்க. அந்த துஆவில் ஒரு துஆ என்ன அப்படின்னா, ரப்பே, இந்த அனஸினுடைய செல்வத்திலும் குழந்தையிலும் நீ பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய பலன் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 100 சொச்சம் பேரன் பேத்திகளை பார்த்ததற்கு பிறகுதான் நான் மௌத்தானேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவ்வளோ காலத்துக்கு ரப்புல் ஆலமீன் ஆயுளை நீளமாக்கி கொடுத்தான். இப்போ யாருடைய பராமரிப்பில் இருக்கிறார்களோ, பெற்றோர்கள் போன்றவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள், ஆசான்கள் போன்றவருடைய துஆக்களை பெற்றுக்கொள்வதிலே குழந்தைகளை மிகுந்த கவனத்தோடு நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாமும் துஆ செய்ய வேண்டும். பெரியவர்களிடத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக துஆ செய்ய நாம் பணித்து கொண்டே இருக்க வேண்டும். துஆ தான் நம்முடைய குழந்தைகளை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும். இன்றைய சூழ்நிலையிலே அவர்கள் எங்கெங்கோ போகிறார்கள், வருகிறார்கள். எல்லா இடங்களிலும் அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீரோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பெற்றோருடைய துஆவை எந்த நேரத்திலும் அல்லாஹ் மறுப்பதில்லை. கவனமாக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க தவறிவிட்டோம் என்று சொன்னால், எத்தனையோ பெற்றோர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல இரவுகள் தூங்காமல் இருப்பார்கள். குழந்தைகள் நினச்சி என் மகனை நினைக்கிறேன், என் மகளை நினைக்கிறேன், பல இரவுகள் பல பகல்கள் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனம் சிதறுவதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் குழந்தைகளுடைய விஷயத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய குடும்பத்தினரை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களையும் பாதுகாத்துக்கங்க, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கங்க. மனைவி மக்கள் அத்தனை பேரையும் நல்வழியில் கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஹதீஸிலே வருகிறது, சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இது ஒரு பொதுவான வார்த்தை. அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்திஹா வ வலதிஹா, அந்த வீட்டில் இருக்கிற தாய் பொறுப்பாளர். அந்த வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளை பற்றியும் அந்த கணவனுடைய சொத்துக்களை பற்றியும் மறுமையிலே விசாரிக்கப்படுவார் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மோடு சார்ந்திருப்பவர்களுடைய நிலை என்ன என்பதை ஒவ்வொரு நிமிடத்தில் நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்காக ஏராளமான வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தருகிறோம், ஏராளமான விஷயங்களை செய்து தருகிறோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய குழந்தைகளுக்காக நீ தரக்கூடிய சொத்துக்கள் சுகங்கள் அனைத்தை விட ஆகச் சிறந்த அன்பளிப்பு, திருமதியிலே இந்த நபிமொழி பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நஹ்லின் அஃலல மின் அதபின் ஹசன், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக தரக்கூடிய எல்லா அன்பளிப்புகளிலும் மிகச்சிறந்த அன்பளிப்பு அந்த குழந்தைக்கான நல்லொழுக்கத்தை நாம் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். நல்லொழுக்கத்தை போதிக்கிறதுன்னு சொன்னால்
சும்மா வெறுமனே அவர்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டே இருந்தால் மாத்திரம் போதாது. அந்த குழந்தைகளுக்காக நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும். முதலாக அந்த குழந்தைகளுக்கு நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். நம்ம எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கென்று தினசரி நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். காசு பணத்தை ஒதுக்கினா மட்டும் பத்தாது, நேரங்களை கொடுக்க வேண்டும். பேரன் பேர்த்திகளை பார்க்கிற அளவுக்கு உண்டான ஆர்வம் உள்ள தாத்தாக்கள் அவர்களுடைய குழந்தைகளை பார்த்திருப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை வேலை, காசு காசு, பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருந்ததனுடைய விளைவு அவருடைய குழந்தைகளை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். குழந்தைகளுக்காக நாம் நேரம் கொடுத்தால்தான் நாம் வயதானதற்கு பிறகு அந்த குழந்தைகள் நமக்கு நேரம் தருவார்கள். நாம் நேரம் கொடுக்காமல் காசு பணத்தை மாத்திரம் கொடுத்து அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்தால் அவர்களும் நம்மை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு காசு பணத்தை கொடுத்து விட்டு ஒதுக்கி விடுவார்கள். யதார்த்தம் அதுதான். எனவே நம்முடைய குழந்தைகளுக்காக நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு உளவியல் அறிஞர் சொல்கிறான், ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றோர்கள் தினம் ஒன்றுக்கு 4 முறை 5 முறையாவது தொட்டு பேச வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை உருவாகும். பாதை மாறி போகிற குழந்தைகளிடத்தில் கேட்டு பாருங்கள். வீட்டிலே கிடைக்கப்பெறாத பாசத்தை, வீட்டிலே கிடைக்கப்பெறாத ஆறுதல் மொழிகளை எவனோ ஒருவர் சொல்கிறான் என்பதற்காக வேண்டி நம்பி அவனுக்கு பின்னால் பைக்குகளிலே பயணம் போகிறார்கள். எவ்வளவு கேவலம் தெரியுமா? நம்முடைய குழந்தைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அந்த குழந்தைகளுக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு, உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற பொறுப்பு அனைத்தும் பெற்றோரை சார்ந்தது. அந்த குழந்தைகளுடைய உள்ளங்களிலே ஒரு மிகப்பெரிய இடத்தை நாம் உருவாக்க வேண்டும். இருப்பதற்கு பெரிய பங்களாக்கள் கட்டிவிட்டால் போதாது, தினசரி அறுசுவை உணவுகளை கொடுத்தால் போதாது, சொகுசான வாகனங்களை கார்களை வாங்கி வைத்தால் போதாது. அந்த குழந்தைகளின் உணர்வோடு பெற்றோர்கள் இரண்டர கலக்க வேண்டும். உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செயல்படுத்தி காட்டினார். வரலாறிலே வருகிறது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை, அவங்களுக்கு 3 மகன், அப்துல்லா, உபைதுல்லா, ஹுசைர், 3 மகன்கள். சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரபலியமான சஹாபி, நமக்கு தெரியும். அப்பாஸுடைய மகன் அப்துல்லா அவர். அதே மாதிரி உபைதுல்லா, ஹுசைர், இந்த 3 பேரும் சின்ன குழந்தைகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர் மாதிரி அவங்கள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நபி அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பார்கள். அந்த குழந்தைகளை பார்த்து சொல்வார்கள், ஓடி வாருங்கள், என்னை யார் முதலிலே தொடுகிறீர்களோ நான் உங்களுக்கு பரிசு தருகிறேன். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி ஓடி வருவாங்க. நான் முந்தி நீ முந்தின்னு குழந்தைகள் எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சிலே விழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு முத்தமிடுவார்கள். யார் முதல்ல வந்தாங்களோ அந்த குழந்தைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பரிசுகளை கொடுப்பார்கள். நபி அவர்கள் குழந்தைகளுக்காக நேரங்களை செலவழித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். குழந்தைகளின் வயதிற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி இருக்கிறார்கள். அவங்க விளையாடுவாங்களா? அவர்களோடு சேர்ந்து நாம் விளையாட வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் எதை பெரிதாக நினைக்கிறார்களோ அது நமக்கு ஆக சின்ன விஷயமா இருக்கலாம், நம்ம வயசுக்கும் நம்ம அறிவுக்கும் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் நேரம் கொடுத்து அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் மீது நம்பிக்கையை உருவாக்கும். நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நானா நானிகள் இருக்கிறார்கள் என்பன போன்ற சிந்தனைகள் உருவாகும். அவர்கள் பாதை மாறி போகாமல் இருப்பதற்கு அதுவெல்லாம் வலு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹதீஸிலே வருகிறது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பேர குழந்தைகள் வீட்டிலே இருந்து வருகிற போது ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை முதுகிலே சுமந்து கொண்டு வருவார்கள். நான் நபி, என் பக்கத்தில் வராத, தூரமாக நில்லு என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னதில்லை. அந்த குழந்தைகளை சாதாரண ஒரு கிராமத்து மனிதனை போல அந்த குழந்தைகளை முதுகிலே சுமந்து கொண்டு ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. வந்தவுடனே தொழுவாங்க. நஃபிலான தொழுகைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போயிட்டாங்கன்னா ஏற்கனவே முதுகில் சவாரி செஞ்சு வந்த ஹசனும் ஹுசைனும் நபி அவர்களுடைய முதுகின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். நபி அவங்க தொழுகிறாங்கன்னு கூட தெரியாது, சஜிதாவில் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த குழந்தைகள்
தாமாக இறங்குகிற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது. அப்படியே இருப்பாங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இது என்ன இது? நீங்க தொழுவுறீங்க, அல்லாஹ் வணங்குறீங்க, சஜ்தாவில் இருக்கிறீங்க, இந்த குழந்தைகள் உங்களுடைய முதுகின் மீது ஏறி சவாரி செய்கிறார்களே, கொஞ்சம் கூட நீங்கள் கடிந்து கொள்ளவில்லையே என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய சுதந்திரத்தை நான் மதிக்கிறேன், அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து முடிக்கட்டும் என்று நான் அமைதியாக இருக்கிறேன், அதில் ஒன்றும் தவறில்லையே என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை சரிபடுத்தி விளக்கத்தை கொடுத்தார்கள். நம்முடைய குழந்தைகளோடு நாம் நேரங்களை செலவழிக்க வேண்டும், அவர்களோடு விளையாட வேண்டும், அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை முத்தமிட்டார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அந்த சபையிலே இருந்தார். நபி அவங்க குழந்தைய முத்தமிடுறதை பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்தார். நபி அவர்களே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒருவரை கூட நான் முத்தமிடுவதில்லையே, நீங்கள் குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களே. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டாதவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம பெற்ற குழந்தைய அன்பா ஆசையா தூக்கி வச்சு முத்தமிடுவது கூட அல்லாஹ்வின் அருளை பெற்று தருகிறது. சாதாரண விஷயமா? இயல்பாக செய்தல் என்பது வேறு. ஆனால் அதிலே ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்பதை நினைத்து அதை நாம் செய்கிற போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சி இப்படியும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள், பேர குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். கிராமத்திலே இருந்து ஒரு மனிதர் வந்திருந்தார். நபி அவரிடத்திலே சொன்னார், நபி அவர்களே, நாங்கள் எல்லாம் எங்களுடைய குழந்தைகளை முத்தமிடுவதில்லை என்று சொன்னார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலே இருந்து இரக்க குணத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பேற்க முடியும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ குழந்தைகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடி இருக்கிறார்கள், குழந்தைகளுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள், குழந்தைகளின் சிந்தனைக்கேற்ப குழந்தையாகவே நபி அவர்கள் மாறியிருக்கிறார்கள். ஒரு விவசாயி பயிர் வளர்க்கிறார். பயிர் வளர்க்கிற போது நெற்பயிரோ ஏதோ ஒரு பயிர் வளர்க்கிறான். அந்த பயிர் செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வான்? நீர் பாய்ச்சுவான், உரமிடுவான். அதே போன்று ஆங்காங்கே முளைக்கிற களைகளை, தேவையில்லாத புற்பூண்டுகள், களைகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த களைகளை எல்லாம் எடுப்பான். பயிர் வளர்ப்பதற்காக இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் என்ற உயிரை வளர்ப்பதற்கு நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்க விற்பனர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம், அது எங்கே போகிறது, எங்கே வருகிறது, யாரிடத்தில் பேசுகிறது, தனிமையில் இருக்கிற போது என்ன செய்கிறது, எல்லா விஷயங்களையும் நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்காவது களை முளைக்கிறதா, பதர்கள் ஏற்படுகிறதா, கவனம் சிதறுகிறதா, தொடர்பு எங்கேனும் மாறி போகிறதா என்று நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக பள்ளி விடுமுறை நாட்களிலே நம்முடைய குழந்தைகளின் மீது கூடுதல் கவனமாக செலுத்த வேண்டும். நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, இவங்களையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இவன் ஃபோனில் என்ன நோண்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கதா நமக்கு நேரம் என்று நாம் நினைத்தால் நம்முடைய குழந்தைகள் சீரழிந்து போய்விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுக்கு பிறகு இரவு முழுக்க பகல் முழுக்க உட்கார்ந்து கண்ணீர் விட்டாலும் எந்த பிரயோஜனமும் ஆகாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லிவிட்டார். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அழகான வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நபிமொழியில் எப்படி வருகிறது, எல்லா குழந்தைகளும், பிறக்கிற குழந்தைகள், எல்லா குழந்தைகள், அது அப்துல்லா பாய் வீட்டில் பிறந்தாலும் சரி, அல்லது அந்தோனிசாமி வீட்டில் பிறந்தாலும் சரி, அல்லது சுப்பிரமணிய வீட்டில் பிறந்தாலும் சரி, எந்த வீட்டில் பிறந்தாலும் பிறக்கிற குழந்தைகள் அனைத்தும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த மண்ணிலே பிறக்கிற குழந்தைகள் அனைத்தும் இஸ்லாம் என்ற இயற்கையான மார்க்கத்தின் மீது தான் பிறக்கிறது. فَإِنَّ أَبَوَاهُ يُهَوِّدَانِهِ وَيُنَصِّرَانِهِ وَيُمَجِّسَانِهِ. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக, பாதை மாறி செல்லக்கூடிய வழிகளிலே பெற்றோர்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறார்களே தவிர இல்லை என்றால் பிறக்கிற எல்லா குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தான் சகோதர சமயத்து வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து
பிறந்த உடனே மௌத்தா போயிட்டா அந்த குழந்தைக்கு சுவர்க்கம் தான் கிடைக்கும் என்று ஹதீஸுடைய விரிவுரையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது முஸ்லிம், எந்த பாவமும் செய்யவில்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது, பால் அருந்தும் பருவத்திலே இறந்து போய்விட்டது, ரப்புல் ஆலமீன் அதற்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்று ஹதீஸுடைய விரிவுரையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நல்ல வழியிலே செலுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களின் பொறுப்பு. அந்த குழந்தை பாதை மாறி போய்விட்டது என்று சொன்னால் அதற்கான முழு பொறுப்பையும் பெற்றோர்கள் தான் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய குழந்தைகள் எங்கெங்கோ போகிறார்கள், கல்விக்காக, வேலைக்காக, வேறு சூழ்நிலைக்காக பல இடங்களுக்கு போகிறார்கள். அதில் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடிய கல்லூரி படிப்பு போன்ற சூழ்நிலைகளிலே நம்முடைய குழந்தைகளை சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பாகும். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெளியிலே சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. எத்தனையோ பெண் குழந்தைகள், கல்லூரி படிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பார்ப்பதற்கு விகாரமான தோற்றமுள்ள இன்னொரு சமயத்து இளைஞனோடு அவர்கள் இருசக்கர வாகனங்களிலே பார்க்குகளில் தனிமையாக பேசுவதை பார்க்கிற போது நெஞ்சம் பதை விதைக்கிறது. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ பெற்று விட்டோம், வளர்த்து விட்டோம், அவர்கள் படிக்கட்டும், சம்பாதிக்கட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று தான் தோண்டித்தனமாக நம்முடைய குழந்தைகளை விட்டுவிட முடியாது. நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்முடைய உறவினரின் குழந்தைகள், நம்முடைய சகோதரியின் குழந்தைகள் எங்கே போகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் +2 முடித்துவிட்டு கல்லூரியை நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் இரு பாலரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ப்பது மார்க்கத்தின் அடிப்படையிலே ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோ எஜுகேஷன்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அவர்கள் தொடர்ந்து என்னங்க இது, கொஞ்ச நேரம் போயிருக்கக்கூடிய டாய்லெட்டை பாருங்க, தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. சொல்வதிலே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. வெறும் ஆணும் பெண்ணும் எழுதி போட்டால் கூட தெரியாதுன்னு ஆம்பளை படத்தையும் பொம்பளை படத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கான். அங்கே இவங்க போயிடக்கூடாது, இங்கே அவங்க போயிடக்கூடாது. பார்க்குறோமா இல்லையா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் போயிட்டு வரக்கூடிய அந்த இடத்துல கூட தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். 5ஆம் வகுப்பு வரைதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து படிப்பதற்கான அனுமதி இருக்கிறது. நம்ம மாற்றி சேர்த்துக்கிறோம், மாற்றி போய்கிட்டு இருக்கோங்கிறது வேற. அதுக்காக ஷரியத்தை மாற்ற முடியாது. எது சரி எது தவறு என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அதுக்கு மேலே நம்முடைய செய்ய முடியுது, செய்ய முடியல, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சாத்தியமா என்று பேசுவது அது அவரவருடைய பொறுப்பு. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை கவனப்படுத்துகிறேன். இதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா என்று கேட்கக்கூடாது. வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அதே போன்று கல்லூரி போன்ற படிப்புகளாக இருந்தாலும் சரி, ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடிய இரு பாலரும் இணைந்து எல்லா நேரங்களிலும் பார்த்து பேசி பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அது நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு உகந்ததல்ல என்பதை மாத்திரமாவது இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் என்றாவது ஒரு நாள் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிற போது அதில் இருந்து மாறுவதற்கும் திருந்துவதற்கும் உண்டான ஒரு சூழல் இருக்கிறது. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி. ஒரு இளைஞன் பேங்கில் போய் வேலைக்கு சேர்ந்தான். எனக்கு தெரிந்த இளைஞன் பேங்கில் போய் சேர்ந்தான். அவன்கிட்ட சொன்னேன், பேங்கில் வேலை செய்கிறது ஹராமு. வந்து கேட்டதுனால நம்மளா போய் யார்ட்டையும் சொல்கிறதில்ல, இந்த ஹராமு. அவன் சொன்னான், ஆஃபீஸா கொஞ்ச நாள் நாங்கள் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்தால் நான் மாறிக்கிறேன். அப்படியா, சரி செய்யுங்க. 25 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் அவர் அதில் தான் இருக்கிறார். உள்ளே போயிட்டா முடிஞ்சு. நம்ம எதையுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாதை மாறி போயிடுச்ச, தடுமாறி போயிடுச்ச, நீங்கள் கூட நினைக்கலாம் அது என்ன பேங்கில் வேலை பார்க்குறதுன்னு ஹராமா? ஹராம் தான். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி கொடுப்பதும் வட்டி வாங்குவதும் வட்டிக்கான கணக்கை எழுதுவதும் கூடாது என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வங்கிகளில் அதுதான் நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம குறை சொல்றதல்ல. சில விஷயங்களை சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பை கொடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறதை தவிர யாரையும் குறித்து பழித்து பேச வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இன்னவிர சூழலாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் ஷரியத்திற்கு உட்பட்ட நிலையில் தான் அவர்களை உருவாக்க வேண்டுமே தவிர அதை தவிர்த்து விட்டு நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக அவர்களை மாற்றி நாம் அமைத்து விட்டால் அந்த குழந்தைகள் தடம் புரண்டு போய்விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளை தேடி பார்த்தால், ஹதீஸ் நூல்களை பார்த்தால் குழந்தையாகவே நபி அவர்கள் மாறியிருக்கிறார். தெருவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருப்பாங்க, குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் அந்த குழந்தைகளை பார்க்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு போவார். இது எவ்வளவு பெரிய பண்புங்க! சின்ன பிள்ளைங்க, விவரமே தெரியாத பிள்ளைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பே புரியாத பிள்ளைங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சலாம் சொல்லி அந்த குழந்தைகளோடு மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய அன்பை பரிமாறிவிட்டு தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார். ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக அழுத்தமான உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவிலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டிருந்தார். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தார். அந்த குழந்தை வரல. கையை இப்படி பொத்தி வச்சுக்கிட்டு இங்க வா, நான் உனக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த குழந்தை வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக பக்கத்தில் போயிட்டாங்க. தாயே, கையை பொத்தி வச்சிருக்கிற, இங்க வா உனக்கு ஒன்று தர்றேன்னு சொன்னியே, நீ என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா கையை திறந்து காட்டுச்சு. ஒரு பேரித்தம்பழம் இருந்தது. தப்பிச்சுட்ட நீ, ஒன்றுமே இல்லாமல் இங்கே வா நான் உனக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லி நீ பொய் சொல்லி கூப்பிட்டுருந்தேன்னா அந்த குழந்தைக்கு நீ பொய்யை கற்றுக் கொடுக்கிறாய் என்ற அர்த்தம். மிகப்பெரிய பாவியாக நீ பதிவு செய்யப்பட்டிருக்கிறாய் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மிகுந்த நல்லொழுக்கங்களை எப்படி போதிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது பெரும் பாவம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அந்த பொய்யை சொல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தன் வருவான், வீட்டுக்கு வந்து பெல் அடிப்பான், வந்தால் அத்தா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது எப்படிங்க பொய் சொல்லாமல் இருக்கும்? நம்மளே சொல்லி கொடுக்குறோமே, நம்ம தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் கல்புத்தி மாதிரி. இப்போ இது போன்ற விஷயங்களிலே நாம் மிகச்சிறந்த நடைமுறையை, நல்ல உதாரணங்களை நாம் செய்ய வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றிலும் அழகான ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். குழந்தைகளோடு நாம் விளையாட வேண்டும், குழந்தைகளுக்கு கல்வியை போதிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு அன்பை பரிமாற வேண்டும், குழந்தைகளோடு கலந்துரையாட வேண்டும், குழந்தைகளுக்காக நேரம் செலுத்த வேண்டும். இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தால் எனக்காக என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வரும். இதை செய்கிற அதே நேரத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அத்தா அம்மாவும் கண்டிக்கவே மாட்டாங்க என்ற எண்ணம் மாத்திரம் அந்த குழந்தைகளுக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தப்பு செஞ்சுட்டு வந்தா எங்கள் அத்தா நிற்க வச்சு கேள்வி கேட்பாரு, எங்கள் அம்மா கேட்பாங்க என்ற பயத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு வருவேன் என்ற துணிச்சலோடு அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா